ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் சுந்தர் ராபிட் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் என்னோட முயல் குட்டி போட்டுருச்சு ப்ரோ, ஆனால் பால் கொடுக்க மாட்டேங்குது ப்ரோ, அது எப்படி ப்ரோ காப்பாற்றுறது, இந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோட இங்கிலீஷ் பாட்டர், இதுக்கு நான் செக்கர் ராபிட்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா 6 குட்டி போட்டிருக்காங்க, 6ல் 1 தொத்தலாக இருக்கார். ஸோ இவங்க தான் இவங்க இங்கிலீஷ் பாட்டர் தான். நம்மகிட்ட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கில் இருக்குது, ஒன்று ஆரஞ்சில் இருக்குது, ஒரு பையன் வந்து நம்ம இங்கிலீஷ் பாட்டர் மேல் வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி 6 குட்டி 7 குட்டி போடும்போது நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்லா முண்டி குடிச்சிருவாங்க. பட் கடைசியாக இருக்கவங்க கரெக்டாக குடிக்க மாட்டாங்க. அவங்க நம்ம எடுத்து ஃபீட் பண்ணுறது மூலமாக அவங்கள காப்பாற்றி கொண்டு வந்துடலாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தனியாக குட்டிகளை ட்ரேவாக எடுத்து வச்சுட்டு தாய்மொழியில் இது மாதிரி ஒரு துணி விரித்து அதில் உட்கார வச்சுட்டு நல்லா ஃபீட் பண்ணிடணும் தாய்மொழியில். அப்போ தான் நல்லா பால் சுரக்கும். அதுக்கப்புறம் குட்டியில் ஒவ்வொன்றா எடுத்து கீழே விட்டிங்கன்னா இந்த மாதிரி முண்டி குடிச்சிருவாங்க. நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா தாராளமாக குடிச்சிருவாங்க. ஒரு ட்ராப்ஸ் குடித்தா கூட அந்த முயல் வந்து ஒரு நாள் உயிரோடு இருக்கும். மேக்ஸிமம் முயல் குட்டி போட்டால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 1 ஹவரில் அதுவே வந்து பால் கொடுத்து முடிச்சிடும். அதுக்கப்புறமா நீங்கள் குட்டிகளை எடுத்து செக் பண்ணலாம். ஒரு சில முயல்கள் வந்து குட்டி வந்து பால் கொடுக்காது, அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். முயல் வந்து துள்ளும், அதனால் நம்ம வந்து இப்போ ரெகுலராக பழக்கிட்டனால அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. குட்டிகளை கவனமாக எடுக்கணும். குட்டிகள் கீழே விழுந்துட்டாங்கன்னா அடிபட்டுருச்சுன்னா அவங்க பால் குடிக்க மாட்டாங்க, அவங்க இறந்து போயிடுவாங்க. நீங்கள் ரெகுலராக முயல் குட்டி வந்து பால் குடிக்குதான்னு செக் பண்ணணும். அப்போ தான் அந்த குட்டிகளை வந்து நம்ம கரெக்டாக வளர்த்து கொண்டு வர முடியும். நீங்கள் தாய்மொழியை சரியாக பராமரித்தாலே போதும், அந்த குட்டிகள் தானாகவே வளர்ந்து வந்துடும். ஒரு 12 நாள் ரெகுலராக வந்து முயல் குட்டி வந்து பால் குடிச்சுதான்னு செக் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 நாள் ஆகுது. நம்மளோட செக்கர் ராபிட்டோட குட்டிகள் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச ராபிட் பார்த்திங்கன்னா கடைக்குட்டி தான். அவன் வந்து அவங்க அம்மா மாதிரியே அப்படியே இருக்கான். அவன் பையனாக போனான்னு தெரில, பட் நம்ம கண்டிப்பாக அவனை வச்சுக்கிடுவோம். இதுதான் ஹேண்ட் ஃபீட் மெத்தடு. நம்ம தாய்மொழியில் உட்கார வச்சு அது கீழே வந்து குட்டிகளை கொடுக்குறது மூலமாக அந்த குட்டிகள் வந்து பால் குடிச்சு நல்லா டெவலப் வந்துடும். இது 12 நாள் செக் பண்ணோன்னா 12 நாளுக்கு அப்புறம் அவங்களே கரெக்டாக வந்து பால் குடிச்சு அம்மாவை தேடி பிடிச்சி குடிச்சிருவாங்க. இது மாதிரி நிறைய பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.